வணக்கம். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ் கம்பல்சரி அந்த கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு அதை நம்ம தேர்ச்சி பெற்றுட்டாலே பாதி கிணறு தாண்டிடுறோம். உதாரணத்துக்கு உங்க மெயின் சப்ஜெக்ட்ல 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் கம்பல்சரி எக்ஸாம் பேப்பரை திருத்தும் போது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் தான் தேர்ச்சி பெற போறாங்க. ஸோ அப்போ நீங்க யார் கூட போட்டி போட போறீங்க? உங்க மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 50,000 பேர் தான். மொத்தம் 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதினாலையும் தமிழ் எக்ஸாம் தேர்ச்சி பெறவங்க மிக குறைவாக தான் இருப்பாங்க. டிஆர்பியை பொறுத்தவரையும் தமிழ்லயே ஃபில்டர் பண்ணிடுறாங்க. பெரும்பாலும் சிலபஸ் 10th தமிழ்ல தான் கேட்பாங்க. ஏன்னா சிலபஸ் கொடுத்துருக்கிறதே மெயினா 10th தமிழ் அந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1வது வீடியோவில் 10th தமிழ் இயல் 1 கவிதை அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய அந்த கவிதையை நம்ம பார்த்தோம். ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நம்ம பார்த்தோம். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அதனோட மல்டிபிள் சாய்ஸ் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இங்க நம்ம இந்த அன்னை மொழியே கவிதையில இதுக்கு மேல வேற கேள்வி கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறோம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு 1 மார்க் உண்டு. அப்ப நம்ம 1 மார்க்குக்கு ரெடி ஆயிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துட்டு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பாருங்க. ஏன்னா எப்பயுமே டைரக்டா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போனீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ணவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாமுக்கு போறீங்க. உங்களால எப்பயுமே பாஸே பண்ண முடியாது. ஒரு பாடத்தை தியரியா ஃபுல்லா நல்லா படிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டோ மனப்பாடம் பண்ணிக்கிட்டோ நல்லா தரவா படிச்சு முடிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு தானே தவிர மனப்பாடம் பண்றதுக்கு கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை மட்டும் படிச்சு மனப்பாடம் பண்ணி தேர்ச்சி பெறறதுக்கு முடியவே முடியாது. என்னைக்குமே நீங்க தேர்ச்சி பெற முடியாது. அதனால தியரியா நல்லா படிச்சிடுங்க. படிச்சு முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. நான் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு பேப்பர் எடுத்து ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஹிண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும். டிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நீங்க அந்த ஹிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கும் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க. கொஸ்டின் வித் ஆப்ஷனோடு இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஸ்டின் படிச்சு முடிச்சிட்ட பின்னாடி அந்த ஆப்ஷனை பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. உடனே ஆன்சரும் இருக்குது. நீங்க எழுதின ஆன்சரும் அந்த ஆன்சரும் சரியானு செக் பண்ணிக்கோங்க. தவறா இருந்தா உங்க ஆன்சரை ரவுண்ட் பண்ணிட்டு இந்த சரியான ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஆன்சருக்கு என்ன கொஸ்டின் அப்படின்றத ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்க அப்படியே சைடில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கவிதை அன்னை தமிழே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் நம்ம ரெடி ஆயிடும். இந்த 40 கொஸ்டின் நல்லா தரவா நீங்கள் படிச்சுக்கோங்க. வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. 1வது கொஸ்டின் போட்டு இந்த கொஸ்டின் வேணா கூட சும்மா இன்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் என்னன்றது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு டிஆர்பிக்கு போறது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நீங்க எடுத்து வச்சு நீங்க ஹிண்ட்ஸ் ஆன்சரோட நீங்க பாத்துக்கலாம். கொஸ்டின் ஹிண்ட்ஸா எழுதிக்கோங்க, ஆன்சர் எழுதிக்கோங்க. முடிவுல அந்த 40 கொஸ்டினுக்கும் எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ரைட்டு அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, மதிப்பெண் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. மதிப்பெண் எவ்வளோன்றது கமெண்ட்ல போடலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்க போடுங்க. நீங்க கமெண்ட்ல போடும்போது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நல்லா நான் கொடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஆ என் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஆ எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இ எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சான்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, இதுதான் ஆன்சரு. ஸோ என் தமிழ் நா அப்படின்றத பிரிச்சா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு சொல்லி பிரியும். இரண்டாவது கொஸ்டின், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஸோ இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய அந்த கவிதையிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த லைனு. ஸோ இந்த லைன்ல இருக்கக்கூடிய மண்ணும் சிலம்பே அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிலம்பே அப்படின்றது சிலப்பதிகாரம், அதை குறிக்குது. மணிமேகலை வடிவே அப்படின்னு இருக்கு, மணிமேகலை. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை இது 2 பத்தி சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 50 காப்பியங்கள் இருக்கு இல்லைங்களா, இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. 50 காப்பியங்களின் பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 50 காப்பியங்களை சிலப்பதிகாரம் மணிமேகலை கொடுத்துட்டாங்க. மீதி 3 எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆ சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.
ஆ சூளாமணி நீலகேசி யசோதர காவியம். இ நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் குண்டலகேசி. இ சூளாமணி நீலகேசி சீவக சிந்தாமணி. பாருங்க, கொஸ்டின் கொடுத்துட்டு எடுத்தோடனே ஆன்சர் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு போனா ஞாபகத்துக்கே வராது. ஸோ எதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க யோசிக்கணும், இதுவா இருக்குதா, இதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா, இதுவா இருக்கும், இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி ஆன்சரை பாருங்க. அது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணி வைங்க, நிறுத்தி வைங்க. எந்த ஆன்சர்னு பார்த்துட்ட பின்னாடி இதுதான் ஆன்சர்னு நீங்க முடிவு பண்ணிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்க. அதுதான் சரியான நடைமுறை. இல்லைன்னா நம்ம இவ்வளவு நேரம் படிக்கிறது எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால என்ன ஆன்சர்ன்றதை முதல்ல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஆன்சரை பாருங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆ சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி. ஸோ 50 காப்பியங்கள் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நல்லா கடகடகடன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 50 காப்பியங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 3 கற்றறிந்தோர் ஏத்தும் களி என கூறப்படும் நூல் எது? ஸோ கற்றறிந்தோர் ஏத்தும் களி என கூறப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆ கலித்தொகை. நமக்கு தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், களி. ஸோ இதுதான் வந்து கலித்தொகை. இது சிம்பிளான ஆன்சர் தான். கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு, களி அப்படின்றது கலித்தொகை. 4 அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர். அன்னை மொழியே கவிதையை நம்ம மொதல் வீடியோல பார்த்துருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்காம இங்க வரவே வராதிங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, இல்லைன்னா பார்க்கவே பார்க்காதீங்க, படிக்கவே படிக்காதீங்க, அது வேஸ்ட். ஆப்ஷன் பாருங்க. ஆ சேரன், ஆ சோழன், இ பாண்டியன், இ பல்லவன். ஆன்சர் பாத்தீங்கன்னா இ பாண்டியன். சோ அன்னை மொழியே அந்த கவிதை பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்கிறாரு. அதுல இந்த பாண்டியன் அது சம்பந்தமா அந்த குறிப்பு கொடுத்திருக்கிறாரு. நீங்க அந்த கவிதையை படிங்க ஒரு முறை. 5 பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல். ஸோ பழமைக்கு பழமை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஈக்குவலான சொல் எது இங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆ முன்னை முகிழ்ந்த, இ முன்னும் நினைவால், ஆ முன்னைக்கும் முன்னை, இ முன்னூற்றோம் யாண்டும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ முன்னைக்கும் முன்னை, அதாவது பழமைக்கு பழமை, முன்னைக்கு முன்னை இல்லைங்க. பழசு பழமை, பழமைனா முன்னை இல்லைங்களா, அதனால முன்னைக்கும் முன்னை ஆன்சர். 6 பாப்பத்தே என் தொகையே இதில் குறிப்பிடப்படும் நூல் எது? ஆ பாத்தீங்கன்னா 10 பாடல் மற்றும் 8 பாடல். ஆ 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல், இ 10 பாட்டு 8 தொகை, இ 15 கீழ்கணக்கு நூல், 15 மேல் கணக்கு நூல். ஸோ ஆன்சர் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பத்தே அப்படின்னா நமக்கே தெரியும் 10 பாட்டு. பா 10 10 பாட்டு, என் தொகை 8 தொகை. ஸோ ஆன்சர் இ 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு 8 தொகை. 7 அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட 8 தொகை நூல் எது? ஸோ அகம் சார்ந்த 400 பாடல் கொண்ட 8 தொகை நூல். ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னாவே தெரியும், அகம் சார்ந்த 400 பாடல்கள். ஸோ 400 பாட்டு அகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இ அகநானூறு. ஆன்சர் இ அகநானூறு. 8 முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே என்று அன்னை மொழியை வாழ்த்தியவர். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆ பெருஞ்சித்திரனார், இ தேவநாய பாவானார், ஆ கா சச்சிதானந்தன், இ ஈரா இளங்குமரனார். பாருங்க, நமக்கு இந்த பாடல் வந்து இந்த அன்னை மொழியே அப்படின்ற இந்த கவிதை பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியது. நமக்கு ஆப்ஷன் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இந்த பாடத்துல இருந்தா நம்ம கொஸ்டின் கேட்டு இருக்கிறோம். அப்போ எது கொடுத்தாலும் இது யார் எழுதியவர், யார் சொன்னது அப்படின்னு கேட்டா பெரும்பாலும்
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ணிடுவோம். எக்ஸாமுக்கு போனால் ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கறது இந்த பாடத்துல இருந்து தான் கொஸ்டின் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. எக்ஸாமுக்கு போனால் எந்த பாடத்தில் யாரு என்ன சொன்னாங்க அப்படின்றது ஞாபகத்துக்கு வரவே வராது. அதனால இந்த மாதிரி முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே இந்த மாதிரி வந்தால் இவர் தான் எழுதுறது அப்படின்றத நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமுக்கு போனால் கன்ஃபியூஸ் ஆகாது, யார் சொன்னாங்கன்றது கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இப்போ கவிதை ஒன்று பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கவிதை இந்த பாடத்தில் ஏகப்பட்ட பேர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்றது நம்மளால ஞாபகத்துக்கு வச்சுக்கவே முடியாது. அதனால ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த பாடத்துல இவர் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால அது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு போனால் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால இதுக்கு இது அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. 9 அன்னை மொழியே என்னும் தமிழ்தாய் வாழ்த்தின் ஆசிரியர். ஆ பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, ஆ தேசிய கவி பாரதியார், இ பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இ பாவேந்தர் பாரதிதாசன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். அன்னை மொழியே நம்ம வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் சம்பந்தமானதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால ஈஸி நமக்கு தெரியும். எக்ஸாமில் மட்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இதுக்கு ஆன்சர் பண்ணிடணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 10 புறம் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட 8 தொகை நூல் எது? ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. ஸோ புறம் சார்ந்த 400 பாடல்கள் அது 8 தொகை நூல், அதையும் பார்க்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 400 நான் 2 தான் கொடுத்துருக்கோம் 8 தொகை நூல்ல. ஆனா நிறைய 400 வந்துடும், ஏதாவது கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க கவனமா ஆன்சர் பண்ணணும். ஸோ புறம் சார்ந்த 400, ஸோ புறநானூறு, இ புறநானூறு. 11 பொறுத்துக மான் புகழே மண்ணு வடிவே பாப்பத்தே. இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்துற மாதிரி சிலப்பதிகாரம், திருக்குறள், 10 பாட்டு, மணிமேகலை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் எது 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம படிக்க தேவையில்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஆப்ஷனை லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். 5 செகண்ட்ஸ் தரேன், பார்த்துட்டு என்ன ஆன்சர்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் பார்த்துட்டீங்களான்னு பாருங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அந்த கவிதையில இந்த நூல்கள் எல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அவரு மான் புகழே அப்படின்னு எந்த நூலை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா திருக்குறள். தனித்தனியாகவும் கேட்பாங்க. மான் புகழ் என பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கீழ்கண்ட எந்த நூலை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருக்குறள். அதுதான் சொன்னேன், தியரியா நீங்க படிச்சுட்டு வராம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கவே பார்க்காதீங்க, அது வேஸ்ட். அந்த மாதிரி நீங்க வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அது வேஸ்ட். அதனால தியரியா நீங்க ஒரு முறை படிச்சுட்டு உங்ககிட்ட 10th புக் இருந்தா கூட படிங்க, அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 1வது வீடியோவை பார்த்துடுங்க. பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன் நான். ஸோ மான் புகழே அது எதை அப்படின்னா திருக்குறளை குறிக்குது. மண்ணு அப்படின்றது சிலப்பதிகாரம், மண்ணு சிலப்பதிகாரம் அந்த நூலை குறிக்குது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொன்னது சரிங்களா. வடிவே அப்படின்றது மணிமேகலை, மணிமேகலை வடிவு, மணிமேகலை வடிவு. ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா. பா பத்தே அது நமக்கே தெரியும், 10 பாட்டு. பா 10 அப்படின்றது 10 பாட்டு. ஸோ மான் புகழ், உலகத்திலேயே புகழ் அடைஞ்சு இருக்கிறது திருக்குறள், அது நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். மண்ணு அப்படின்றது சிலப்பதிகாரத்தை குறிக்குது, மண்ணு அப்படின்றது சிலப்பதிகாரத்தை குறிக்குது. வடிவு அழகான வடிவு மணிமேகலை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பா 10 10 பாட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆ. 1க்கு ஆ, 2வதுக்கு குறிலா, 3க்கு இ, 4க்கு இ. 12 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்களுள் பொருந்தாதவற்றை கண்டறிக. ஆ தமிழ்ச்சிட்டு, ஆ பள்ளி பறவைகள், இ என் சுவை என்பது, இ உலகியல் 100. ஸோ ஆன்சர் வந்து ஆ தமிழ்ச்சிட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல் பொருந்தாதவற்றை அப்படின்னு சொல்றாங்க. பள்ளி பறவைகள், என் சுவை என்பது, உலகியல் 100, நிறைய நூல் நம்ம படிச்சிருக்கிறோம். தமிழ் சீட்டுன்றது நூல் கிடையாது, அது வந்து ஒரு இதழ், அதனால இது பொருந்தாது. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தமிழ் சீட்டு, தென் தமிழ், இது 2ம் அவர் எழுதின இதழ்கள். ஸோ தமிழ் சீட்டு தான் இதுல பொருந்தாது, மீதி எல்லாமே நூல்கள். 13 நற்கணக்கே என்பது எத்தனை நூல்களை கொண்டது? ஸோ நற்கணக்கே 17 மேல் கணக்கு நூல், 17 கீழ்கணக்கு நூல் சொல்றோம் இல்லைங்களா, அதை தான் வந்து நற்கணக்கே அப்படின்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்றாரு. நற்கணக்கேன்றது மேல் கணக்கு நூலா கீழ்கணக்கு நூலான்றது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நற்கணக்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்தனை நூலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 18. நற்கணக்கேன்றது 18 நூல்களை கொண்டுள்ளது. இ ஆன்சர். 14
பழங்கால தமிழரின் வரலாற்று பெட்டகம் என கூறப்படும் நூல் எது? ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. ஆன்சர் பாத்தீங்கன்னா இ புறநானூறு. பழங்கால தமிழரின் வரலாற்று பெட்டகம் என கூறப்படும் நூல். பழங்கால தமிழர்களுடைய வரலாற்றை எப்படி நாம அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த புறநானூற்று பாடல்கள் மூலியமா பழங்கால தமிழர்களுடைய வீரம், கொடை, இதை பத்திலாம் நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு எந்த நூல் யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா புறநானூறு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ புறநானூறு ஆன்சர். நம்ம பார்த்துருப்போம் அகநானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு. அகநானூறுன்றது காதல் அந்த மாதிரி சம்பந்தமானது, புறநானூறு அப்படின்றது வீரம் சம்பந்தமானது. 15 சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் 10 10ஆக பாடிய நூல் எது? சேர அரசர்கள் 10 பேரு 10 புலவர்கள் 10 10 நூல் பாடி இருக்கிறாங்க. அது அந்த 8 தொகை நூல்கள்ல எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆ நற்றிணை, ஆ குறுந்தொகை, இ ஐங்குறுநூறு, இ பதிற்று 10. ஆன்சர் பாத்தீங்கன்னா அதுலயே இருக்குது பதிற்று 10. 10 பேரு 10 புலவர் 10 10 பதிற்று 10 ஆன்சர். 16 8 தொகை நூல்களில் அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல் எது? ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அகநானூறு அகம் சமமானது, புறநானூறு புறம் சமமானது இப்பதான் பார்த்தோம். 8 தொகை நூல்கள்ல அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அகம் சார்ந்த நூல்லையும் புறம் சார்ந்த நூல்லையும் சேராத ஒரு நூல் இருக்குது. அது என்ன நூல் அப்படின்னா ஆ பரிபாடல். பரிபாடல் அகம் புறம் ரெண்டுத்திலையும் சேர்ந்த நூல் தான் பரிபாடல். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பரிபாடல், பரிபாடல் அகம் புறம் ரெண்டும் சார்ந்த நூல் பரிபாடல். 17 செந்தமிழ் பிரித்து எழுதுக. ஆ செங்குடல் தமிழ், ஆ செம்குடல் தமிழ், இ சேகுடல் தமிழ், இ செம்மை குடல் தமிழ். பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரு. செந்தமிழ செம்மை குட்டல் தமிழ் அப்படின்னு தான் பிரிக்க போறோம். செம்மை குட்டல் தமிழ் இ ஆன்சர். 18 முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்று அன்னை மொழியை வாழ்த்தியவர். ஆ பெருஞ்சித்திரனார், ஆ கா சச்சிதானந்தம், இ தேவநாய பாவானார், இ ஈரா இளங்குமரனார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அன்னை மொழியை வாழ்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஈஸியா சொல்லிடலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஏன்னா அந்த பாடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா எக்ஸாமுக்கு போனா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால முந்துற்றோம் அப்படின்னு வந்தா பெருஞ்சித்திரனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்துற்றோம் பெருஞ்சித்திரனார். தனித்தமிழேன்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தனித்தமிழேன்னு வந்தா பெருஞ்சித்திரனார்னு சொல்லாதீங்க. ஏன்னா தனித்தமிழ் அது வேற, தனித்தமிழை சொன்னவர் வேற, அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால முந்துற்றோம் அப்படின்றத மனப்பாடம், யாண்டும் இதை வச்சு பெருஞ்சித்திரனார்ன்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆ பெருஞ்சித்திரனார். 19 எது பழந்தமிழரின் வீரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கொடை ஆகியவற்றை பற்றி கூறுகிறது? ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. ஆன்சர் பாத்தீங்கன்னா பழந்தமிழருடைய வீரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கொடை இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. புறநானூற்றுல இது எல்லாமே வந்துடுது. அகநானூறு காதலை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். 20 துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? ஆ பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, இ பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஆ தேசிய கவி பாரதியார், இ பாவேந்தர் பாரதிதாசன். ஆன்சர் பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் இயற்பெயர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இது ஈஸி தான், ஏன்னா நமக்கே தெரியும். ஆனா அடுத்தடுத்த பாடம் நம்ம போகும்போது நிறைய பேருக்கு இயற்பெயர் இருக்காது. அவங்களோட ஒரிஜினல் அவங்களோட பேர் வேற, அவங்களோட இயற்பெயர் வேற, யாருன்றது கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார் மாணிக்கம், பெருசு மாணிக்கம், அந்த மாதிரி ஏதாவது லிங்க் பண்ணி படிங்க. மாணிக்கம் விலை உயர்ந்தது பெருசு. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மாணிக்கம் துரை அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 21 ஐம்பெருங்காப்பியங்கள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஐம்பெருங்காப்பியங்கள் என்னன்னு சொல்லிட்டு முன்ன கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஆ யசோதர காவியம், ஆ சிலப்பதிகாரம், இ மணிமேகலை, இ சீவக சிந்தாமணி.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். யசோதர காவியம் இது ஐம்பெரும் காப்பியம் கிடையாது, ஐஞ்சிறு காப்பியங்கள்ல ஒன்று யசோதர காவியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இது எல்லாமே ஐம்பெரும் காப்பியங்கள். யசோதர காவியம் ஐஞ்சிறு காப்பியங்கள்ல ஒன்று. அதனால யசோதர காவியம் தான் ஆன்சர். பொருந்தாதது தானே கேட்கறாங்க, பொருந்தாதது யசோதர காவியம். 22 சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? சத்தியமா முக்கியமா கேட்க வேண்டிய கொஸ்டின் இது. கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா கேட்க வேண்டிய கொஸ்டின். டிஎன்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் ஒரு முறைனாலும் ஒரு முறை கேட்டுருவாங்க. அதனால ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தெரியுதோ தெரியலையோ, இந்த கொஸ்டின் கேட்கறாங்களோ கேட்கலையோ, நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கொஸ்டின் ஆன்சரு. பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, தேசிய கவி பாரதியார், பாவலர் பெருஞ்சித்திரனார், க சச்சிதானந்தன். ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாடம் நம்ம பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர் அந்த பாடம் தான், அதனால அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அது இல்லை ஆன்சரு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா க சச்சிதானந்தன். அதுக்கு தான் நம்ம தியரியா படிச்சுட்டு வரணும்னு சொல்றது. நீங்க எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா சச்சிதானந்தனா பாவலர் பெருஞ்சித்திரனாரா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க சச்சிதானந்தன். புக்கில் கட்டம் போட்டே கொடுத்துருப்பாங்க. 23 உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த பாடியது எது? தேன் சிட்டு, தேனி, வண்டு, பட்டாம்பூச்சி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வண்டு. ஸோ உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து, தேன் குடிக்கிறது தேனி அப்படின்றது நீங்க எழுதிடாதீங்க சரிங்களா. நீங்க தேன் குடிக்கிறது தேனி, தேன் சிட்டு அப்படின்னு இருக்குது, பட்டாம்பூச்சி தான் போய் ஒவ்வொரு பூலையும் உட்காந்து தேன் குடிக்குது அப்படின்னு சொல்லி எழுதிடக்கூடாது. நீங்க பாவலர் பெருஞ்சித்திரனார் எதை சொல்லியிருக்கிறாருன்றதான் நம்ம எழுதணும். பாவலர் பெருஞ்சித்திரனார் வண்டு தான் அந்த மாதிரி செந்தாமரை தேனை குடித்து அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. அதனால வண்டு பாவலர் பெருஞ்சித்திரனார் சொன்னது, நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது, அவர் சொன்னதான் நம்ம எழுதணும். 24 நல்ல என அழைக்கப்படும் நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து. ஆன்சர் பாத்தீங்கன்னா குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நல்ல குறுந்தொகை அந்த பாடல் செய்யுள் அப்படியே இருக்குது, புக்ல இருக்குது. முன்ன வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த பாடலை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, கவியத்தும் களி தொகை அப்படின்னு லைனா கொடுத்துருக்குறாங்க. நீங்க அதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நல்ல அப்படின்றத குறுந்தொகையை தான் குறிப்பிடுறாங்க அவங்க. 25 பாவலர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம், பாவலர் பெருஞ்சித்திரனார்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? தெரிஞ்ச ஆன்சர் தான் துரைமாணிக்கம். 26 நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நற்றிணை. நற்றிணையை தான் நம்ம பிரிக்கும் போது நல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். நற்றிணையை பிரிக்கும் போது நல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிப்போம். ஸோ அதான் நற்றிணை, அதான் அடைமொழி நல்லு. நல்ல குறுந்தொகைன்னு இருக்குது, அதனால நல்ல குறுந்தொகை அதான் நல்லு அப்படின்னு நினைச்சிட்டு அதை போட்டுட்டு வந்துடாதீங்க. அது இல்லை, நற்றிணை தான் நல்லு அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல். அதுதான் அந்த செய்யுள் ஒன்று இருக்குது, அதை படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா. அந்த செய்யுளை படிச்சுக்கோங்க ஒரு முறை. 27 முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று அன்னை மொழியை வாழ்த்தியவர். ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்துடுச்சு, அதே தான் ஆன்சரு. பெருஞ்சித்திரனார். 28 பாவலர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஏற்கனவே போட்டாச்சு, அதே கொஸ்டின் தான் இதுவும். துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். 29 பாவலர் பெருஞ்சித்திரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். இது ரெண்டு இருக்கு மொத்தம். இது ரெண்டுத்துல இருந்து ஒவ்வொரு செய்யுள் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு கவிதை கொடுத்திருக்காங்க நம்ம பாட புத்தகத்துல. என்னும் இரு தலைப்பில் உள்ள பாடல்கள் கீழ்கண்ட எந்த தொகுப்பில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? ஸோ தமிழ்த்தாய் வாழ்த்து அது ஒரு வாழ்த்து கவிதை கொடுத்திருக்கிறாங்க.
முன்னுற்றோம் யாண்டும் அது ஒரு கவிதை கொடுத்திருக்கிறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய ஒரு நூல்ல இருந்து. அந்த நூல் எந்த நூல், எந்த தொகுப்புல இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆ தமிழ் சிட்டு, ஆ பள்ளி பறவைகள், இ என் சுவை என்பது, இ கனிச்சாறு. ஆன்சர் பாத்தீங்கன்னா இ கனிச்சாறு. கனிச்சாறு அப்படின்ற அந்த நூல்ல அந்த தலைப்புல இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய அந்த தமிழ் தாய் வாழ்த்து முன்னுற்றோம் யாண்டும் அப்படின்ற அந்த தலைப்புல இருந்து எடுத்திருக்கிறாங்க. கனிச்சாறு ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நற்கணக்கே என்பது எத்தனை நூல்களை கொண்டது? நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான். நற்கணக்கே அப்படின்றது 18 நூல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே கொஸ்டின் தான் இது, 18. 31 தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, ஆ தேசிய கவி பாரதியார், இ பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இ பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருத்தான். ஏன்னா இந்த பாடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றது நமக்கே தெரியும். தென்மொழி தமிழ் சிட்டு இந்த 2 இதழ்கள் மூலியமா அவர் வந்து தமிழ் மொழியை பரப்புனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தென்மொழி தமிழ் சிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த இதழ்களுடைய ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 32 குறைந்த அடி அளவால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு கொண்ட நூல் எது? சரிங்களா? ஆ நற்றிணை, ஆ குறுந்தொகை, இ ஐங்குறு நூறு, இ பதிற்று 10. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ குறுந்தொகை. குறைந்த அடி அளவு பாடப்பட்ட பாடல்கள், குறைந்த அடி குறுந்தொகை, குறைந்த குறுந்தொகை. இதுல ஆன்சர் இருக்கு. அப்படியே நீங்க பாத்துக்கலாம். ஐங்குறு நூறு குறு அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சரா போட்டுறாதீங்க. குறைந்த அடி அப்படின்றது குறு அப்படின்றது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகிடும். குறுந்தொகை இதுலயும் குறு வருது, ஐங்குறு நூறு இதுலயும் குறு வருது, எது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால குறைந்த அடி குறுந்தொகை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் வந்துடும், ஞாபகத்துக்கு வந்துடும் கண்டிப்பா எக்ஸாம்ல. 33 ஐந்திணைகளை பற்றி பாடும் நூல் எது? ஐந்திணைகளை பற்றி பாடக்கூடிய நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ஆ நற்றிணை, ஆ குறுந்தொகை, இ ஐங்குறு நூறு, இ பதிற்று 10. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு இதுதான் ஐந்திணைகளை பத்தி பாடக்கூடிய நூல். நற்றிணை அது திணையின் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்திணை அதுதான் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் அதை போட்டுறாதீங்க. ஐங்குறு நூறு. ஸோ ஐந்திணை ஐ வருது இல்லைங்களா? ஐ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்திணை ஐங்குறு நூறு அதை பத்தி பாடக்கூடிய நூல் தான் வந்து ஐந்திணைகளை பத்தி பாடக்கூடிய நூல் ஐங்குறு நூறு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த மாதிரி. 34 தமிழ் முதல் இசை பாடல் நூல் எது? ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் முதல் இசை பாடல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு. பாடல் அதுலயே வந்துருச்சு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ பரிபாடல். 35 வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களாலும் பாடப்பட்டுள்ள நூல் எது? பாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அந்த மாதிரி பால் வகைகள் இருக்குது. இந்த 4 வகை பாக்களாலும் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆ பரிபாடல், ஆ கலித்தொகை, இ அகநானூறு, இ புறநானூறு. ஆன்சர் பாத்தீங்கன்னா பரிபாடல். பாடப்பட்டுள்ள நூல் பாட அப்படின்னு பாடல் இதுலயே வந்துருச்சு ஆன்சரே. ஸோ பாடல் பரிபாடல் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பரிபாடல். 36 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கீழ்கண்ட எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடிக்கடி டிஎன்பிசில கேட்டுட்டே இருக்கிறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உண்டு, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆ என் சுவை என்பது, ஆ கனிச்சாறு, இ திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, இ உலகியல் 100. ஆன்சர் பாத்தீங்கன்னா இ திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இதான் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. அது ரொம்ப முக்கியம். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. கனிச்சாறுன்றது நம்ம அன்னை மொழியே அப்படின்ற அந்த கவிதை நூல்ல அதெல்லாம் வரதான் கனிச்சாறு. அந்த நூல் தான் கனிச்சாறு. தமிழுக்கு கருவூலமா இருக்கிறது திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. அது பார்த்துக்கோங்க. 37 பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கீழ்கண்ட எந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்? ஆ தென்மொழி, ஆ தமிழ் சிட்டு, இ ஆ மற்றும் ஆ
அதாவது தென்மொழி தமிழ்ச்சீட்டு 2 மூலியமாவும், இ மகபுகு வஞ்சி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த இதழ் மூலயமா தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சீட்டு 2 மூலயமா தான். தென்மொழி தமிழ்ச்சீட்டு 2மே அவரோட இதழ்கள் தான். ஸோ இ ஆன்சர் ஆ மற்றும் ஆ, அதாவது தென்மொழி தமிழ்ச்சீட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தென்மொழி தமிழ்ச்சீட்டு 2 இதழ்கள் மூலயமா அவர் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரு. இந்த இ ஆ மற்றும் ஆ அதான் ஆன்சர். மகபுகு வஞ்சின்றது அவர் எழுதின நூல். 38 செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல இந்த பாடல்ல பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த போல அப்படின்னு வருது, போலன்னு வந்தாவே என்ன அணி அப்படின்றது நீங்க பாத்துக்கோங்க. ஆ ஓமை அணி, ஆ உருவக அணி, இ எடுத்துக்காட்டு ஊமை அணி, இ தற்குறி பேற்ற அணி. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஓமை அணி. இந்த போலன் வந்தாவே அது வந்து ஓமை அணி, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 7th புக்ல இருக்குது, 7வது புக்ல அணிகள் இருக்குது. இந்த ஓமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உருவக அணி, எடுத்துக்காட்டு ஊமை அணி, இது எல்லாமே 7th புக்ல இருக்குது, பாருங்க. அடுத்தடுத்து 8th 9th புக்ல எல்லாம் அந்த அணிகள் சம்பந்தமா தொடர்ச்சியா இருக்குது, நிறைய அணி இருக்குது இல்லைங்களா, அது பார்க்கணும். நீங்க அந்த புக்லாம் படிச்சாதான் இதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கேயும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 39 இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இதில் நற்கணக்கே என குறிப்பிடப்படும் நூல் எது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நற்கணக்கேன்றது 18 நூல் இல்லைங்களா, அது 18 மேல் கணக்கு நூலா 18 கீழ்கணக்கு நூலா அப்படின்னு எந்த நூலை சொல்றாரு பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அந்த நற்கணக்கேன்றத 18 மேல் கணக்கு நூல் பத்தி சொல்றாரா 18 கீழ்கணக்கு நூலை பத்தி சொல்றாரா அப்படின்றது பாவலர் பெருஞ்சித்திரனார் அந்த செய்யுள நம்ம அந்த கவிதையை படிச்சாதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆ திருக்குறள், ஆ சிலப்பதிகாரம், இ 17 மேல் கணக்கு நூல், இ 17 கீழ்கணக்கு நூல். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 17 மேல் கணக்கு நூல் 17 கீழ்கணக்கு நூல் அப்படின்றது 18 நூல் அப்படின்றது. அப்போ இதுல 17 மேல் கணக்கு நூலா 17 கீழ்கணக்கு நூலா அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் என்னன்றது நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூலை தான் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. நற்கணக்கே அப்படின்றது 17 கீழ்கணக்கு நூல், அது பார்த்துக்கோங்க. ஸோ 17 கீழ்கணக்கு நூல் திருக்குறள் இந்த மாதிரி வரதெல்லாம் 17 கீழ்கணக்கு நூல்களில் தான் வருது. அடுத்தது அவ்வளோதான், ஃபைனல் வந்துட்டோம். அவ்வளோதான், கொஸ்டின்ஸ்ல இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 40 இலக்கண குறிப்பு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது மல்டிபிள் சாய்ஸா கொஸ்டினா கொடுக்கல. இந்த கவிதையில வரக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தைகள்ல என்ன இலக்கணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செந்தமிழ், செம்மை தமிழ், செம்மையான தமிழ், அது வந்து அதனுடைய தமிழோட பண்பு. நறுங்கனி, அந்த கனியோட பண்பு. பேரரசு, அந்த அரசனுடைய பேரரசு அதனுடைய பண்பு. செந்தாமரை, தாமரையோட பண்பு செந்து அப்படின்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய பண்பை குறிக்கிறதுனால இது எல்லாமே பண்பு தொகை. செந்தமிழ், நறுங்கனி, பேரரசு, செந்தாமரை, இது எல்லாமே பண்பு தொகை. மனப்பாடம் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, எப்படி வேணா படிச்சுக்கோங்க, உங்க இஷ்டம் தான். இதெல்லாம் வந்து 6வது 7வதுலேயே வந்துருச்சு இலக்கண குறிப்புலாம். அதனால இப்பயும் நம்ம அதை வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. டிஆர்பியை பொறுத்தவரைக்கும் தமிழ் கம்பல்சரியில தேர்ச்சி பெற்றா போதும். அதுக்கு தகுந்த என்ன பார்க்கணுமோ நம்ம அதை பார்த்துக்கலாம். 41 பாடி, குடித்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி முடித்தான். முடித்தான்றது வினை. ஸோ பாடின்றது எச்சமா நிற்குது. ஸோ வினை எச்சம். குடித்து முடித்தான், குடித்து முடித்தான் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முடித்தான்றது வினை, வினை சொல். குடித்து அது எச்சமா நிற்குது, அதனால குடித்து முடித்தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாடி முடித்தான், குடித்து முடித்தான். ஸோ இது எல்லாமே வினை வந்து எச்சமா நிற்குது, அதனால இது வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லி பேரு. உதாரணத்துக்கு பார்க்கலாம், பாடினான் இல்லைங்களா, அது முடிஞ்சு போச்சு. பாடி நிக்குது, எச்சமா நிக்குது, அதனால வினை எச்சம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 42 பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முகிழ்த்த பாத்தீங்கன்னா முகில் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, முகில் அது பிரிச்சிடும் இல்லைங்களா. அடுத்தது இத்துக்கு இது பாருங்க, அதை பிரிச்சுட்டோம். அடுத்தது தா இருக்குது பாருங்க, அந்த தா இத்து கூட்டல் ஆ தா, இத்து கூட்டல் ஆ தா, முகிழ்த்த. ஸோ பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல இருக்கிறது எப்பவுமே பகுதி, முகில் பகுதி, முகில் பகுதி. கடைசியா இருக்கிறது விகுதி, கடைசியா இருக்கிறது பெரும்பாலும் விகுதியா தான் இருக்கும். ஸோ ஆ வந்து பெயரச்ச விகுதி. ஸோ இது பகுதியாச்சு, இது விகுதியாச்சு. இந்த ஆ வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவலன் தான் பிரிச்சோம் இல்லைங்களா. இந்த தாவலன் தான் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். ஸோ இது விகுதியா ஆயிடுச்சுன்னா இது இடைநிலை, அப்படித்தானே. விகுதியா இது ஆனாவே இது வந்து இடைநிலை. ஸோ இறந்த கால இடைநிலை. இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை.
பகுதிக்கும் இடைநிலைக்கும் இருக்கக்கூடியது சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இருக்கக்கூடியது சந்தி. ஸோ இந்த இத்து வந்து சந்தி. இந்த இத்து சந்தின்னு எப்படி முடிவு பண்ணோம் அப்படின்னா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடியது சந்தி அப்படின்னு சொல்லி பேரு. அதை வச்சுதான் இது சந்தின்னு கண்டுபிடிச்சோம். இதை எப்படி இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இதுல இருந்தா இந்த தாவல தான் பிரிச்சோம். இத்து கூட்டல் இது விகுதியா ஆனதுனால இது இடைநிலையா ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகுதி, சந்தி, இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. இது மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன், மொதல் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு முறை வேணா கூட இந்த வீடியோவை பார்த்துடுங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அன்னை தமிழ் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால அட்டன் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னும் இலக்கணம்லாம் இருக்குது. இலக்கணம் எடுத்தோடனே கொடுத்தா நம்ம அவ்வளவு ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டஃப் ஆகிடும். அதனால தான் இலக்கணம் கொடுக்கல. இன்னும் இலக்கணம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இயல் 1ல் உரைநடை உலகம், அதில் தமிழ் சொல் வளம் அதை பற்றி பார்க்கலாம். அது ஒரு பெரிய பாடம். உரைநடை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும், மெதுவாக பார்க்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. நமக்கு தேவை மதிப்பெண் தான். தேர்ச்சி பெறக்கூடிய மதிப்பெண் இருந்தால் போதும் தமிழை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மெயின் சப்ஜெக்டில் தான் நமக்கு அதிகபட்ச மதிப்பெண் தேவை. தமிழை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி பெறக்கூடிய மதிப்பெண் இருந்தால் போதும். அதனால் மெதுவாக பார்க்கலாம். அப்படியே சைட் பை சைடாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எஜுகேஷன் சைக்காலஜி அது சம்மந்தமாக ஒரு 10-15 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஜிகே கொஸ்டின் ஒரு 10-15 கொஸ்டின் பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜும் கேட்பாங்க இல்லைங்களா, அதுவும் பார்க்கலாம். நம்ம உங்களோட மேஜர் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அது உங்களோட திறமை. அது எப்படி படிக்கணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.